Hi friends, என் பேர் அபி. Welcome to Indian Recipes தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Indian Recipes தமிழை subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க bell symbol-ஐயும் click பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை வச்சு டேஸ்டியான ஓமப்பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சாச்சு. எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு மட்டும் நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவை ஒரு சன்னி வச்சுட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. 1-2 கப்பி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதுக்காக தான் நம்ம ஜலிச்சுக்கிறோம். நீங்க இந்த பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலா கடலை மாவுல கூட பண்ணலாம். இப்போ நல்லா ஜலிச்சதுக்கு அப்புறமா இது கூடவே 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்ல பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே கப்ல அரிசி மாவு மெஷர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு நல்லா ஃபைன் பவுடரா இருக்கணும், கொஞ்சம் கூட குருணையா இருக்கக்கூடாது. நம்ம இடியாப்பத்துக்குலாம் வச்சிருப்போம்ல அந்த மாவு. அடுத்து இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். நீங்க காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாவே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ரொம்ப நிறைய சேர்த்துட வேண்டாம், கம்மியாவே சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா, பெருங்காயத்தூள், உப்பு எல்லாமே இந்த மாவுல மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எடுத்ததுமே அதிகம் சேர்த்துடக்கூடாது, ஏன்னா சில மாவு நிறைய தண்ணி இழுக்கும், சில மாவு தண்ணி இழுக்காது. அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி கலந்துட்டே இருக்கணும். தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு சாஃப்டா இருக்கணும், அப்பதான் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியா ப்ரெஸ் பண்ண முடியும். அதாவது நம்ம முறுக்காச்சில போட்டு ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அப்போ நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப மாவு ஹார்டா இருந்ததுன்னா உடஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப மாவு தண்ணியா இருந்தாலும் எண்ணெய் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி இடியாப்ப அச்சு வச்சிருப்போம்ல அதுல ஃபில் பண்ணிருங்க. இல்லை இதை விட பெரிய கண்ணுடையதும் இருக்கும், அது உங்ககிட்ட இருந்ததுன்னா அதுல கூட நீங்க பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா டைரக்டா இந்த எண்ணெயில அப்படியே நம்ம பிழிஞ்சு விடணும். இது நம்ம முறுக்கு மாதிரி பிளேட்ல புழிஞ்சு எடுத்து போட முடியாது, டைரக்டா அப்படியே தான் புளிய முடியும். ரவுண்ட் ஷேப்க்கு இந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திருங்க. ரொம்ப சீக்கிரமாவே இந்த மிக்சர் ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் வேகணும்லாம் அவசியம் இல்லை, உடனேவே இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. லேசா அந்த சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெளியில எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் ஒவ்வொரு டைமும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வெளியில எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க. இதே போல ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கிக்கிட்டே வரணும். கடைசியா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உதிர்த்து விட்டுக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியா இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல மீதி இருக்க எல்லா மாவுலையும் இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் இடையிடையில மீடியம் ஃப்ளேம்ல ஹை ஃப்ளேம்ல மாத்தி மாத்தி வச்சு வேக வச்சுக்கோங்க. இது நம்ம டைரக்டா எண்ணெயில பிழிஞ்சு வர்றதுனால கையில கொஞ்சம் சூடு படதான் செய்யும். உங்களுக்கு பழக பழக அது ஈஸி ஆயிரும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம பொட்டுக்கடலையை அரைச்சு மாவு எடுத்து பண்ணியிருக்கோம், அதுக்கு பதிலா நீங்க கடலை மாவுலையே அப்படியே கூட பண்ணலாம். ஆனா பொட்டுக்கடலை மாவு யூஸ் பண்ணி பண்ணும்போது இன்னுமே ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். நீங்க நார்மல் கடலை மாவுல செய்யறதை விடவே கிறிஸ்பியா இருக்கும். இப்போ இதே எண்ணெயில கொஞ்சமா கருவேப்பிலை பொரிச்சிட்டு அதுக்கு மேல தூவிடலாம். இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். இடையிடையில அந்த கருவேப்பிலை கடிப்படும் போது அதோடைய டேஸ்டும் ரொம்ப அருமையா இருக்கும். அவ்வளவுதான், டேஸ்டியான பொட்டுக்கடலை ஓமப்பொடி சூப்பரா தயாராயிருச்சு. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சம்மர் வெக்கேஷன்ல குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸா இருக்கும். நீங்க செஞ்சு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பெல்லாம் ஸ்நாக்ஸ் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நீங்க எடுத்து கொடுக்கலாம். நீங்களே பாருங்க எவ்வளவு முறுமுறுவா கிறிஸ்பியா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.